ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணியிருக்கிறோம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி 11 ஆச்சு, இன்னும் இந்த மனுஷனை காணுமே. எந்த ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு கிடக்குறாரோ. யாரையாவது பார்த்தியலான்னு கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட இந்த சனசாதியை தெருவில் யாரும் கண்ணு 9 மணிக்கெல்லாம் இல்லை லைட்டாக பண்ணிடுறாங்க. எந்நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. தனியாக இருக்க வர பயமாக இருக்குது. குடிகாரங்க வேற நிறைய நடமாடிட்டு இருக்காங்க தெருவில். எங்கே போனாருன்னு தெரியலையே. யாரோ ஆனந்த அண்ணன் போலே ஒருத்தர் வராரு. கேட்போம், எங்கள் வீட்டுக்கார பார்த்தியலான்னு. அண்ணே, ஆனந்தண்ணே, எங்கள் வீட்டுக்கார பார்த்தியலாண்ணே. அண்ணே அண்ணே, எங்க வீட்டுக்கார பாத்தீங்களாண்ணே? என்ன சொல்றீங்க? மணி 11 ஆச்சு, இன்னும் காணுங்க. இங்கே இருங்கண்ணே. எங்க தான் கேட்டேன், நீங்க பாட்டுக்கு திடீர்னு எங்க வந்துட்டீங்க? என்னம்மா அப்புறம் காண அப்புறம் விசாரிச்சா என்ன அவரு எங்கன்னு கேட்டேன். நீங்க திருவிட்டு இங்க வந்து என்னமான்னு கேட்டுக்கிறீங்க? ஆம்பளை இல்லாத வீட்டுல என்னமா பண்ணுவேன்? என்னண்ணே, நீங்க குடிச்சிருப்பீங்களாட்டு இருக்கு. சரிண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்தா. ஆம்பளை இல்லாத வீட்டுல எப்படிமா இருப்பேன்? எங்கண்ணே, அவர் எங்கன்னு தான் கேட்டேன். எப்படிமா அப்புறம் அவன் வராம எப்படி போறது? ஐயோ சாமி. சரிண்ணே, நீங்க கிளம்புங்க. நான் கதை சாப்பிட்டு கிளம்புங்க. ஏமா இருமா, தண்ணியாவது குடிக்கணுமா? என்னம்மா? ஏன்னா ஏற்கனவே தண்ணி குடிச்சிட்டு தானே இருக்கிறீங்க. 300 ரூபாய்க்கு காசு போட்டு தண்ணி குடிச்சு தானே வந்திருக்கேன். புதுசா தண்ணி கேட்குறீங்க. தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு வித்தியாசம். தண்ணி கொடுத்தா குடிச்சிட்டு கிளம்பிடுவீங்களே. அப்படி கொஞ்சம் சோறு கீறு போட்டீங்கன்னா சாப்பிட்டு போவோம். யார் வீட்டுல வந்து யாருன்னு சோறு கேட்கறது? என் புருஷன் எங்கன்னு கேட்டு போனேன். சோறுலாம் கேட்குறீங்க. கிளம்புங்கண்ணா நீங்க. இந்நேரத்துல போன மொண்டாட்டி வைவாமா? உன் மொண்டாட்டி வைவானா? என் வீட்டுல வந்து நின்றுட்டு சோறு கேட்குறீங்க. சோறு அப்புறம் எங்க போய் சாப்பிடுவான்னு பாசமா கூப்பிட்டு புருஷன் எங்கன்னு மட்டும் கேட்டீங்க. புருஷன் எங்கன்னு தானே கேட்டேன். சோறு போடணும்னா சொன்னேன் நானு. சோறு போட்டு வீட்டுக்கு வரணும் ஒத்த கால நின்றுக்கிறீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்கண்ணே. நீ கிளம்புறீங்களா இல்லையாண்ணே? சோறு போட்டாதான் கிளம்பு. ஷோ, இது என்ன வம்பா இருக்கு? புருஷன் வரட்டும், வரத பாத்துக்கோ. அண்ணா நீ கிளம்புங்கண்ணே. சோறு போடுமா கிளம்ப? சோறுலாம் இல்லைங்கண்ணா. நீங்க சோறு போட்டு உள்ள பாய் போட்டு படுத்து தூங்குற நிடுவீங்க. அடுத்தது நீங்க கிளம்புங்கண்ணே. உள்ளேலாம் பயப்படாம இங்கேயே போடுவோம், படுத்து தூங்குறேன். ஐயோ என்னண்ணா இங்கேயே படுத்துக்கிட்டு? ஐயோ எங்கேயே போற மாதிரியாத்தா? என் வீட்டுல இருந்து ஏறத்தன்னு தெரியாத நம்ம கூட்டணி மகமாயி காலியாகி ஐயோ அண்ணா கைது கிளம்புங்கண்ணே. போங்கண்ணே. பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்கண்ணே. ஏமா நான் செவனன் தானே போயிட்டு இருந்தேன். நீ செவனன்னு போனீங்க, நான் என்ன செஞ்சேன்? வீட்டுக்கு வந்தேன். நான் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேனா? போன நீ தானே கூப்பிட்டு கேள்வி கேட்டேன். ஐயோ என் புருஷன் எங்கன்னு தானே கேட்டேன். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். நானே முன்னாடி என்ன சொல்லுவான், ஏது சொல்லுவான், ஒரு இதே போயிட்டு அது எதுலயாவது போயிட்டு போயிருங்கண்ணா. அதுக்கு எதுக்கு நான் இங்கே வந்து சோறு போடு பாய் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க அப்ப நீங்க கூப்பிட்டு நீ எந்திரிச்சா ஓகே, நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சிருச்சு. அடைக்கலம் கிடைச்சிருச்சா? படம் தூங்கிடுவோம். இங்கே தூங்கிடுறீங்களா? நான் தயவு செஞ்சு கிளம்புங்கண்ணே. உங்க காலையாவது விடுற கிளம்புங்கண்ணே. கிளம்ப முடியாதுமா. No, 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 no. அண்ணா தயவு செஞ்சு போங்க. உங்க வீட்டுக்காரர் வராதீங்க. ஐயோ சாமி, புருஷன் எங்கன்னா பாத்தீங்களான்னு கேட்டது ஒரு தப்பா? இப்படி வந்து வீட்டுல சோறு கேளு பாய் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த மனுஷன். இங்க பாருங்கம்மா, புருஷன் வரலன்னா இப்படி போறேன் வரணும்னா என் புருஷன் எங்க பாத்தீங்களான்னு மட்டும் நீங்க ஒரு வார்த்தை கேட்டுறாதீங்க. புருஷன் வர வரையும் நான் துணைக்கு இருக்கிறேன். சோறு போட்டு பாய் போடுன்னு சொல்லிடுவாங்க. சாமி யாரையும் புருஷன் வரலன்னாலும் எங்க இருந்தாலும் கேட்டுறாதீங்கம்மா. பொம்பளை ஆளுங்க அவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். தயவு செஞ்சு என் புருஷனை காண எல்லாத்தையும் கேட்டுறாதீங்க. எனக்கு கூட எல்லாத்துக்கும் வந்துடும்.